Oh my god. Oh boy. Lama. खोला हेर्नु गाइस खोला ओ माई गॉड मार्यो那人怎么可能？没啥。你喜欢的。पुरै त्रिशुली आमा लाइट यो चाहिँ है गाइस यस्तो लाइट छ ओहो पुरा ड्याम फुटेर आयो पुरा चाइनाको ड्याम फुटेर आएर छ आमा ल यहाँ हामीले अब ओहो यार यो पुरै ड्याम फुटेर आएको यो घर गयो ल ल त्रिशुली बजारै गयो यार ल गयो यार ओ यसलाई यता आऊ यता आमा यार बजारै गयो यार यहाँ नबसौँ ल अलि टाढा बसौँ टाढा यो पुरै ल घरहरू जम्मै गयो ल घरहरू जम्मै गयो यो पुरै आमामा ड्याम यार नेपाल में बहुत ज़्यादा आने आ गया है बहुत ज़्यादा देखने सुंदर करने वाला भी कहा बोर्ड है और से बोर्ड है तो पाइप है तो गैस सर என் பேர் ராஜா. எங்கள் அம்மா வந்து மவுண்ட் கைலாஸ் யாத்திரைக்காக அவங்க 3 days பேக் வந்து இங்கேருந்து கிளம்புனாங்க தஞ்சாவூர்லேருந்து. கும்பகோணம்லேருந்து அந்த சூப்பர் யாத்ரா ட்ராவல்ஸ் அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நேற்று வந்து எங்கள் அம்மா வந்து காலையில் ஒரு 6 o'clock இருக்கும் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் நேபாளிலேருந்து இன்றைக்கி வந்து டிபெட் பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் கிளம்பிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு 6 o'clock வந்த அந்த ஃபோட்டோ தான் லாஸ்ட் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லை. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் திரும்ப கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் நாட் ரீச்சபிள். அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு அவங்க இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்தாங்க. அப்புறம் எம்பசி கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் நான்
நேற்று காலையில் 6 o'clock வந்து அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி திபெத் பார்டர் கிராஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் எதுவும் இல்லை. நாங்கள் வந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பரு அப்புறம் எம்பசி நம்பருக்குலாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். பட் இது வரைக்கும் எந்த அஃபிஷியலாக எந்த நியூஸும் இல்லை. அப்புறம் இங்கே தஞ்சாவூர் கலெக்டர் ரேவதி மேடமும் தாசில்தார் எல்லாம் எங்களுக்கு ஒரு குரூப்பில் ஒன்று வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயும் எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. இவங்க சொன்னது வந்து என்னென்னா ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து இப்போதைக்கு ரெஸ்க்யூ பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க அந்த 20 மெம்பர்ஸ் வந்து திருச்சியை சேர்ந்தவங்க லிஸ்ட்டு தான் அந்த பேரில் இருக்குது. எங்கள் அம்மா பேர் அதில் இல்லை. அதுமாதிரி அவங்க அம்மா கூட போனவங்க யார் பேரையும் அதில் இல்லை. ஸோ எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்றைக்கி டே 2ங்கிறதுனால ரொம்ப இதுக்கப்புறம் ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எவ்வளோ சீக்கிரமாக ஆக்ஷன் எடுத்து அங்கே கொண்டு போய் ரெஸ்க்யூ பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நேபாள் ஆர்மி வந்து ஒரு 14 ஹெலிகாப்டர்ஸ் வச்சு அங்கே ரெஸ்க்யூ பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் நம்ம கவர்மெண்ட் சைடில் என்ன பண்ணுறாங்கன்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் பேர் ராஜா. எங்கள் அம்மா தான் போயிருக்காங்க அந்த ட்ரிப்புக்கு. அவங்க பேர் சித்ரா. இந்த ட்ரிப்ல வந்து இப்பதான் இதான் ஃபர்ஸ்டா அவங்க போறாங்க, இல்ல ஏற்கனவே இந்த மாதிரி போயிருக்காங்க? இல்லை, மவுண்ட் கைலாஷ் இது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க போயிருக்காங்க சார். இது வந்து இதான் வேற இதுக்கு முன்னாடி போன வருஷம்லாம் கேதார்நாத் அந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க. இந்த டைம் வந்து மவுண்ட் கைலாஷ் போகணுன்ட்டு அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி தான் அவங்களுக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. என் பேர் ராஜா. அம்மா பேர் சுஜிதா. என் பேர் சுஜிதா சார். எங்கள் மாமியார் தான் போயிருக்காங்க. லாஸ்ட் சாட்டர்டே 23rd August வந்து இங்கேருந்து நாங்கள் தான் கூட்டிகிட்டு போய் கும்பகோணத்தில் விட்டுட்டு வந்தோம். சூப்பர் ட்ராவல் யாத்ரா ஏஜென்சி மூலியமாக போனாங்க சார். 57 பேர் போனதாக சொன்னாங்க. நேற்று காலையில் கரெக்டாக 5:52க்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புனாங்க சார் எங்களுக்கு. அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டுமே இல்லை எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நாள்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க, ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேசலை. எங்களுக்குலாம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது சார். எந்த கான்டாக்டுமே இல்லை. ஒருத்தவங்க சொல்கிறாங்க 57 பேர் சேஃப்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் 20 பேர் தான் சேஃப்னு சொல்கிறாங்க. அதில் எங்கள் மாமியார் பேர் இல்லை சார். கூடிய சீக்கிரமாக கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். தமிழக சார்பாக என்ன சொல்லியிருக்காங்க? மாவட்ட நிர்வாகம் இருக்காங்களா, கலெக்டர்? ஆமாம், அவங்க தீவிரமாக பண்ணி போயிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு காலிலேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாரையுமே மீட்டு இது பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. நம்ம பேரை சொன்னோம் அவங்கள்ட்ட, சித்ரா பாலகிருஷ்ணன். அவங்கள இன்னமும் நாங்கள் சரியாக பார்க்கல. பார்த்துட்டா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் இது டே 2ன்றனால எங்களுக்கு டே போக போக ரொம்ப கொஞ்சம் பதட்டமாக இருக்குது சார். கொஞ்சம் சீக்கிரமாக எதுவாக இருந்தாலும் இன்னைக்குள்ளே எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் சார். அதுதான் சார் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். தொடர்பு கொள்ளும்போது என்ன தொடர்பு கிடைச்சிச்சா? இல்லை சார், நேற்று 6 மணிக்கு தான் சார் லாஸ்ட்டாக தொடர்பு கொண்டோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது மொபைல். அதுக்கு முன்னாடி நாள் சியாஃப்ரூன்ற ஒரு ஊரில் ஹோட்டலில் தங்கியிருக்கதா சொன்னாங்க. எல்லாம் சேஃப் தான், எதுவும் இதுன்னு சொல்லலை. காலையில் ஃபோட்டோ போட்டிருக்காங்க சார். அந்த ஃபோட்டோ நாங்கள் எந்திரிக்கிறப்ப தான் பார்த்தோம். அதனால நேற்று காலையில் நாங்கள் பேசலை. அவங்களோட ஃபோட்டோ மட்டும்தான் எங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. பட் நாங்கள் பேசலை. கூடிய சீக்கிரம் நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் நல்லா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும் சார். அதான் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு. என் பேர் சுஜிதா. நான் மயிலாடுதுறையில இருந்து பேசுகிறேன். என்னுடைய மனைவி ராஜேஸ்வரி கும்போணம் யாத்திரா மூலயமா போனாங்க. எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல. ஆனால் நேற்று ராத்திரிலேருந்து உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். டோல் ஃப்ரீக்கு ஃபோன் பண்ணுறேன். டோல் ஃப்ரீ எடுத்து யாருமே எந்த விதமான பதிலும் சொல்லலை. என்னுடைய மனைவி மட்டும் இன்னைக்கு வரல. மனைவி பற்றி எந்த விதமான செய்தியும் வரலினா, நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. என்னை போட்டு படுத்துறாங்க. ஒரு பதிலே இல்லை. எந்த விதமான டோல் ஃப்ரீயில் ஃபோன் பண்ணால் எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? இது ஒரு கவர்மெண்டா? ஏழைகளுக்குள்ள ஒரு வசதி பண்ணி கொடுக்கணும். அரசாங்கம் தான் நடத்தி என்ன பிரயோஜனம்? தேவையில்லாம மன உளைச்சல நான் இருக்கேன். என்னுடைய மனைவி மட்டும் செய்தி எதுவும் வரலன்னா நான் விபரீதமான முடிவு எடுத்துருவேன். எந்த தகவலும் தெரியல. எங்க இருக்காங்க என்ன தகவல்னு தெரியல. ஆளுக்கு ஆள் ஒன்று சொல்றாங்க. டோல் ஃப்ரீ தான், கவர்மெண்ட் தானங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த கவர்மெண்ட்டை நம்பி தானே இருக்கும். ஏன் அந்த கவர்மெண்ட் செஞ்சான்னா என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்க? அவங்க பாதிக்கப்பட்டவங்களை நடத்தாம இதுதானே கவர்மெண்ட். சாராயத்தை ஒழிக்கிறேன், பிராந்தி உழைக்கிறேன், போதை மருந்தெல்லாம் தற்கொலை, இது எவ்வளவு முக்கியமானது, உயிர் சம்பந்தமானது. இதை நடத்தலைன்னா அந்த கவர்மெண்ட் எதுக்குன்னு இருக்கு? எனக்கு அதுக்கு முடிவு தெரியலன்னா நான் வந்து விபரீதமான முடிவு எடுத்து எழுதி வச்சுட்டு சாவுவேன். இதான் நடக்க போகுது. அரசாங்கத்து மேலே தேவையில்லாத ஒரு பழியை கொண்டு வைப்பாங்க. நான் மயிலாடுதுறையிலேருந்து சிவசிதம்பரம் பேசுகிறேன். நேற்றுக்கு தொலைக்காட்சியில் நேபாளுக்கு போனவங்க எல்லாம் அந்த இதில் புயல் வெள்ளத்தில் இதாகிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதில் என்னுடைய பிரதர், எங்களுடைய அண்ணி, எங்களுடைய சம்பந்தி எல்லாம் அதில் போயிருக்காங்க. உடனே இதை பார்த்தோன்னா தொடர்பு கொண்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 12 மணிக்கு நாங்கள் எல்லாம் போனோம். சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள் தான் வந்தது. அவங்க பாப்பா வந்து பெரிய பாப்பா சுகன்யான்னு அவங்க கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க.
கான்டாக்ட் பண்ணி நாங்கள் சேஃப்டியாக நாங்கள் வந்து தப்பிச்சு வந்து இதில் இராணுவ முகாமத்தில் இருக்கிறோம். நாங்கள் தப்பிச்சு ஒரு 17 பேர் தப்பிச்சு வந்துட்டோம். இராணுவ முகாமுக்கு நாங்கள் சேஃப்டியாக இருக்கணும்னு ஃபோன் வந்தது. அப்போ திரும்பி 4 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணி திரும்பி கேட்டும்போது இது பேசாதீங்க, நாங்கள் இதெல்லாம் வெளியில் பேசி இது பண்ணுறதுக்காக நாங்கள் பேசுன்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டாங்க. ஆனால் எல்லாம் சேஃப்டியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது எந்த ஒரு இன்னும் தொடர்பு கொள்ள முடியல. காலையில் இவங்களோட போன புஷ்பலதான்னு ஒருத்தவங்க டிவியில் மாயம்னு போட்டதுனால எங்களுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாயிட்டுது. ஆனால் இவங்களோட போன குரூப்பு தான். இதை வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்கள மீட்டு கொடுத்து சிஎம் விஜய் அவர்களுக்கு எனக்கு எப்படியாவது மீட்டு கொடுத்துடணும். எங்களோட ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள சேஃப்டியாக இருக்கான்னு சொன்னாங்க. அந்த 17 பேரும் உடனடியாக ஏற்பாடு பண்ணி உடனடியாக இது கண்டுபிடிச்சி உடனடியாக எங்களுக்கு இது பண்ண முடியும் கேட்டுக்கொள்ளேன். அதேமாதிரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிகளும் இந்த கோரிக்கை வைக்கிறார். நாங்கள் வந்து இன்னும் எங்கள் ஃபேமிலி யாருமே எங்களால் தூங்கவும் முடியல, எந்த இதுவும் இல்லை. ஒவ்வொரு செய்தியும் கேட்கும்போது எங்களுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. அதனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா எங்கள் ஃபேமிலி யாருமே எங்களால் தூங்கவும் முடியல, எந்த இதுவும் இல்லை. ஒவ்வொரு செய்தியும் கேட்கும்போது எங்களுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. அதனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பத்திரமா இருக்கும், சேஃபான ஏரியால டேஞ்சர் ஜோன்லேருந்து வந்தோம், சேஃபா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் இல்லை நாளைக்குள்ள காட்மாண்டு கூட்டிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அங்கிருந்து டிராவல் ஏஜென்சி மூலமா ஊருக்கு போயிருக்காங்க. யாருக்கும் ஒன்றும் அவளை 20 பேர்ல எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒன்றும் ஹெல்த் இஷ்யூலாம் இல்லையாமா. சரி பாப்பா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு பாப்பா. ரொம்ப சந்தோஷம். சரி பாப்பா, ஏதாவது நியூஸ் தான் உடனே சொல்லுடா கொஞ்சம். சரி, அதான் அந்த 20 பேர் இப்போ அவங்க கொடுத்துருக்க டீட்டெயிலில் 20 பேர். இவங்க வீட்டிலேருந்து 7, இவங்க ஃபேமிலியில் 6 பேர் ப்ளஸ் இன்னும் ஒருத்தவங்க. மற்றபடி இவங்க கூட போனவங்க எல்லாரும் சேர்த்து 20 பேர் மொத்தம் தானே பாப்பா? ஆமா, நம்ம ஃபேமிலியில போனவங்க 6 பேர். அந்த குரூப்ல இருந்த மொத்தம் 20 பேர், மொத்தமா 20 பேர் எல்லாம் பத்திரமா இருப்பாங்க. 20 26 எல்லாம் சேர்த்து 20 தான். நம்ம ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலியில் 6 பேர், அதெல்லாம் என்னோட 20 பேர் சேஃபாக இருக்காங்களாம். இப்போ லேட்டஸ்ட்டு நியூஸ் அது. கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான். சரி 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 பாப்பா, ஏதாவது நியூஸ் அப்பப்போ சொல்லு பாப்பா. ஓகேப்பா, ஓகே பாப்பா, தேங்க்யூ பாப்பா.